அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் விலாக். இந்த வீடியோவில் ரமலான் ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ரமலானுக்கு முன்னாடியே சில முன்னேற்பாடுகளை செஞ்சு வைக்கிறதுனால நமக்கு ரமலானை கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். இதனால் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் அதிகப்படுத்தலாம். வாங்க பார்க்கலாம் வீடியோவை. பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். பாதாம் பிசின் இந்த சப்ஜா விதை, சப்ஜா சீட் இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இது சர்பத்து போட இது முக்கியமான பொருள். நான் இதை ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது நோம்புனால் ஏற்படுற சூட்டை தணிக்கக்கூடியது. அதே போல் இது அகார் அல்லது கடற்பாசின்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டாக பிரித்து வச்சுக்க போகிறேன். இதில் ஒரு பகுதியை இதே மாதிரி கட் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்னொரு பகுதியை மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த பாட்டிலை எப்போ வேணுமோ நான் கடல் பாசி காய்ச்சும் போது யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது சீக்கிரம் கொஞ்சம் கரையும். நீளமாக இருந்தால் கரையை அதிக டைம் எடுக்கும். இதை விட ஈஸியாக இதே மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தா இதில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு இது ஈஸியாக கரைஞ்சிடும். அதனால நான் இதை கொஞ்சம் மிக்ஸியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போது இந்த சப்ஜா சீட், பாதாம் பிசின் ரெண்டையும் ஊற வச்சதை தனியாக வச்சுட்டேன். அதே போல் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் நோம்பப்போ நம்ம எல்லாம் காய வச்சு அரைச்சிக்கிட்டு நிற்க முடியாது. அதனால் இது முன்கூட்டியே இதை எல்லாம் அரைச்சி இதை ஃபில் பண்ணி பாக்ஸில் வச்சுக்கிடுங்க. இப்போது பாதாம் பிசின் நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். ஒரு 4 மணி நேரம் வச்சுருந்தேன். சப்ஜா சீட்டும் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போது இதை ரோஸ் மில்க்கு, சர்பத்து எல்லா வகைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நோம்போட சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த வீடியோ முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா தரப்பு மக்களும் பார்க்கலாம். இது எல்லோருக்குமே சில முன்னேற்பாடுகளை சில டைம் செஞ்சு வச்சுக்கிற மாதிரி தான் வரும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது புளிக்கரைசல் ரெடி பண்ண போகிறேன். அதனால் புளியை ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நீங்கள் வெந்நீரில் வேண்டாலும் ஊற வச்சுக்கிடுங்க. இப்போது தக்காளி தொக்கு செய்ய தக்காளி, கொஞ்சம் புளி, கொஞ்சம் ஆயில் அதில் இட்டு நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேண்டாம் குக்கரில் வேணாலும் வேக வச்சுக்கிடுங்க. மண் சட்டி டேஸ்டியாக இருக்கும்னு மண் சட்டியில் வைக்கிறேன். இந்த சேம் டைம் தக்காளி தொக்குக்கு தேவையான பொடி ரெடி பண்ண போகிறேன். இது வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாம் 1.5 டீஸ்பூன் போட்டு ஒரு லைட்டாக, ரொம்ப கருக விடாமல் லைட்டாக பொடி பண்ணி அந்த சூட்லேயே எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை தனியாக ஆற போட்டுட்டேன். இதை ஆறட்டும். இந்த பாக்ஸு நான் குக்கிங் டிப்ஸில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி எனக்கு செஞ்சு வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த டிப்ஸை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த பொடியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அது இருக்கட்டும். இப்போது தக்காளி தொக்கு ரெடி பண்ண தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதை மாதிரி தக்காளியை விட்டு தோல் தனியாக வரணும். இந்த ஸ்டேஜில்
இதை எடுத்து நான் ஆற வச்சுக்க போகிறேன். இந்த சஹர் டயத்தில் இந்த தக்காளி தொக்கு இருந்தால் இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இதில் தண்ணி ஊற்றாமல் அதில் உள்ள தண்ணியை ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளே ஒரு 20 பூண்டு பல்லை உரித்து நசுக்கி எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போது ஆயில் இட்டு அதில் கடுகு, பட்டை மிளகா, பூண்டு பல் இதை எல்லாத்தையும் போட்டு தாளிக்க போகிறேன். இந்த நோம்புக்கு தக்காளி தொக்கு எங்கள் வீட்டில் சஹர் டயத்தில் அதிகம் டிஃபனாக இருக்கும். அந்த டயத்தில் சட்னி இது மாதிரி வைக்கும்போது சம்டைம் கொஞ்சம் டயர்டாக இருக்க டயத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நோம்பு டயத்தில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இப்போது பூண்டை ஆட் பண்ண போகிறேன். பண்ணி என் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. எதுவும் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். இதில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நீங்கள் கலருக்காக வேண்டாம் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரமும் அதிகமாக இருக்கும். அவங்கவுங்க காரத்துக்கு பொறுத்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க. இதோட அந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதோட தக்காளி தொக்கு அரைச்சதையும் அந்த பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை நல்லா கிண்டி இதை நல்லா சுருள வதங்க வச்சு நல்லா வற்ற வச்சு எடுக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லா சைடிஷ்க்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இதை சேர்த்துக்கலாம். நான் ரமலானுக்கு இது செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணினா கூட ரமலானுக்கு இப்போயே கூட செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ புளிக்கரைசல் ரெடி பண்ண போகிறேன். புளிக்கரைசல் இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்து அதில் வடிகட்டிக்க போகிறேன். நான் எல்லா டயத்துலேயும் இது மாதிரி முன்கூட்டியே புளிக்கரைசல் ரெடி பண்ண மாட்டேன். நான் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அந்தந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். இது ரமலான் டயத்தினால கொஞ்சம் சீக்கிரமாக இது யூஸ் ஆகுங்கிறதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சம் இந்த புளிக்கரைசல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இட்டுக்கிடுங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டேன். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண வேண்டாம். இதோட மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா கலக்கி நல்லா வற்ற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஆனால் இந்த புளிக்கரைசல் செய்கிறதுக்கு இதே ப்ரொசீஜர் தான், இதே ஃபார்முலா தான். புளிக்கரைசல் கொஞ்சம் தண்ணியாக தான் வந்துடுச்சு. நான் கரெக்டாக வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பொய் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் டைம் நான் இதை கரெக்ட் பண்ணிக்குவேன். இப்போ தக்காளி தொக்கு நல்லா வற்றி இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாக்ஸில் அடைச்சிக்கிறேன். இது பெரிய பாக்ஸில் பாதி அளவும் இதே மாதிரி சின்ன பாக்ஸில் கொஞ்சமும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ரீசன் என்னென்னா, பெரிய பாக்ஸில் அடிக்கடி நம்ம ஸ்பூன் போட்டு எடுக்கும் போது சீக்கிரமாக அது வீணாக வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே இது மாதிரி சின்ன பாக்ஸில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக அது வீணாகாது. இந்த புளிக்கரைசல் தான் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. நீங்கள் புளி கரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் மிஸ்டேக் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரமலான் மாதத்தில் இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அதிகமான அமல்களை செய்ய அருள் புரிவானாக.